தினம் ஒரு சாஸ்தா. நன்றிக்கு தினமலர். மனபயமா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பாலாறு நீராறு ஒன்றாக சேர்கிறது. இந்த ஆற்றங்கரையில் பூர்ணா புஷ்கலாவுடன் அருள் பாலிக்கிறார் நீர்காத்த ஐயனார். பராக்கிரம பாண்டியரின் ஆட்சியில் இந்த கோவில் பகுதியை கேரள பந்தள தேச மன்னர் ஆக்கிரமிப்பு செய்தார். இவரை விரட்ட சின்னையா தேவன் என்பவரின் தலைமையில் ஒரு படை கிளம்பியது. அவர்கள் மதுரையிலிருந்து கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வழியாக வந்து மன்னரை விரட்டினர். பின் நாடு திரும்ப இந்த ஐயனார் கோவில் அருகே உள்ள ஆற்றின் வழியாக வரும்போது திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்தது. தங்களை காக்கும்படி ஐயனாரிடம் வேண்டவே கரையில் இருந்து ஒரு பெரிய மரம் விழுந்து பாலமாக அமைந்தது. வீரர்கள் அதன் மேல் நடந்து உயிர் தப்பினர். இவ்வாறு நீரிலிருந்து படையை காத்ததால் நீர்காத்த ஐயனார் ஆனார். இவரை வழிபட்டால் மனபயம் தீரும். வனலிங்கம், தலைமை சுவாமி, சின்ன ஓட்டக்கார சாமி, பெரிய ஓட்டக்கார சாமி, வனகாளி ஆகியோரும் அருள் பாலிக்கிறார்கள். ராஜபாளையத்தில் இருந்து 15 கிலோமீட்டர். காலை நேரம் 6 முதல் மாலை 5 மணி வரை. அருகிலுள்ள தலம் பெத்தவநல்லூர் மாயூரநாதர் 14 கிலோமீட்டர். வாருங்கள், வளம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.